வணக்கம் மக்களே. மக்கள் சேவை யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள். இன்றைய காணொளி நம்ம இணைய வழி எந்த சேவைகள் பெறுவதாக இருந்தாலும், அதாவது சேவை மூலிமா எந்த சேவைகள் பெறுவதாக இருந்தாலும் நமக்கு கேன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த கேன் நம்பர் எப்படி பெறுவது, அதை கரெக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது போல் நல்ல நல்ல சேவைகள் அனைத்தும் நம்ம மக்கள் சேவை சேனல் இருக்குது மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ நம்ம சேவை டிஎன்இஜிஏவோட தமிழக அரசோட அனைத்து இணையவழி சேவைகளும் நம்ம பெறுவதற்கு சேவை வெப்சைட் மூலியமாக அனைத்து சேவைகளும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் உள்ள நுழையிறீங்க, பயனர் உள்நுழை ஒரு லாகின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த சர்வீஸ், அதாவது ஜாதி சான்று, வருமான சான்று, ஒரு 90% சேவைகளுக்கு அனைத்துமே பார்த்திங்கன்னா கேன் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ அந்த கேன் நம்பர் நம்ம இருந்ததுன்னு சொன்னால் தேடி பார்க்கலாம். ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் வச்சு நம்ம தேடி பார்க்கலாம். சர்ச் பண்ணால் உங்களுக்கு கேன் நம்பர் கிடைத்துவிடும். இல்லைன்னா கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ கேன் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்கள் ஆதார் நம்பர் தேவை. அதுபோல் இந்த திருமதி, செல்வன், செல்வி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா செல்வன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 18 வயசு கீழே, திருவன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆண் 18 வயசுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணணும். அதே போல் உங்கள் பெயர் இங்கிலீஷ், தமிழில் உங்கள் அம்மா பெயர், உங்கள் அப்பா பெயர் அனைத்துமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது மிக எளிமையாகவே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேரை டைப் பண்ணிவிட்டு திருப்பியும் தமிழில் டைப் பண்ணும்போது அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணினீங்கனாலே அப்படியே தங்கிலீஷ்லேயும் டைப் மாறிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இந்த சேவையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் ஏதாவது கரெக்டாக பண்ணுங்கள். ப்ரூஃபில் எப்படி இருக்கும், உங்கள் ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கரெக்டாக அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஏதாவது தவறுகள் நடந்துருச்சுன்னு சொன்னால் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதே போல் இந்த திருமண நிலையை செலக்ட் பண்ணும்போது, இப்போ விடோவாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் விடோன்னு செலக்ட் பண்ணணும். கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னால் அன்மேரிட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணும்போது தான், இதை பொறுத்து தான் நீங்கள் உள்ளே இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் அவைல் பண்ண முடியும். ஸோ இந்த கேன் நம்பர் கிரியேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் பண்ணணும். ஸோ அதே போல் நீங்கள் என்ன ரிலீஜன், என்ன கம்யூனிட்டி, என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து தான் நம்ம அடுத்தடுத்த சர்வீஸ்க்கே நம்ம உள்ளே போக முடியும். அதே போல் அட்ரஸ், உங்கள் டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, வில்லேஜ், இந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணும்போது கரெக்டான வில்லேஜ், உங்கள் விஏஓ எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் அந்த விஏஓக்கு இந்த விண்ணப்பம் போகும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆப் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் அடுத்த காணொலியில் விளக்குறேன். அதே போல் அந்த கரண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்லாம் சரியாக பார்த்து கொடுத்துக்குங்க. இது இங்கே கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். தொடர்ந்து இந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தின அனைத்து தகவலுமே இந்த குறுஞ்செய்தி வகை அனைத்துமே இந்த ஃபோன் நம்பருக்கு வரும். ஸோ இதை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ ஏதாவது நீங்கள் கரெக்டாக தவறுதலாக கொடுத்தவங்க நேமோ டேட் ஆஃப் பர்த்தை தப்பாக கொடுத்துட்டீங்க, அதை கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் டிஎன்ஏஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே டோல் ஃப்ரீ நம்பருக்கு இல்லைன்னா கீழே கொடுத்துருக்கிற மெயிலுக்கு நீங்கள் அந்த ப்ரூஃபோடு வச்சு எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் கரெக்ஷனை இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்திக்கலாம். ஸோ இந்த கேன் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. கரெக்டாக பண்ணுங்கள் மக்களே. அதே போல் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறது நம்ம எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்கோம். இதை படித்து பார்க்கறதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சேவைகள் தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் சேவை தருகிறோம் மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.